திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி மாணிக்கவண்ணர் ஆலயத்தில் நடவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடி கேட்டை நட்சத்திரத்தில் நடவு திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி மாணிக்கவண்ணர், அம்பாள், மங்களாம்பிகை ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மாணிக்கவண்ணர் சன்னதியிலிருந்து நெல் நாற்றாங்காலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நடவு திருவிழாவிற்கான பதியங்களை பாடி அபிநயத்துடன் நாட்டியமும் நடைபெற்றது. நடவு தொழில் செய்கின்ற வயல்வெளிக்கு நம்பி ஆரூரர் பெருமானை வரவழைத்து தமிழக காவிரி டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது வினாடிக்கு 18,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.83 அடியிலிருந்து 119.42 அடியாக சரிந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்தது. இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கன அடியிலிருந்து 8,000 கன அடியாக சரிந்துள்ளது. கோவை அருகே கோவிலில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியில் அமெரிக்க வாழ் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அக்ரஹாரம் சாமகுளம் ஏரியை பார்வையிட வந்த அமெரிக்கர்கள் ஏரிக்கரையில் அமைந்துள்ள லட்சுமி நாராயண கோவில் விளக்கு பூஜை மற்றும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். திருவாரூர் அருகே எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியைச் சேர்ந்த தங்கமணி என்பவர் தனது மின்சார இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்தபோது புகை வர தொடங்கியுள்ளது. அருகே இருந்தவர்கள் தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைக்க முயன்றனர். இந்த நிலையில் அதிக புகையுடன் தீ பற்றிய இருசக்கர வாகனம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி பதிவுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் சாலை அமைக்கும் பணிகள் முழுவதுமாக நிறைவேற்றப்படாததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அதேபோல உடைந்த குடிநீர் குழாய்களை சரி செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உள்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். 50 பணியாளர்கள் தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவன பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். முன்னால் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்தை முந்திச் செல்ல முயன்றதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த பணியாளர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு நீட் அல்லாத இளநிலை படிப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் தற்போது இது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையை அடுத்த RK நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த வீடுகள் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக கூறும் மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர். நேற்று இரவு பெய்த கனமழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கோவையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் தேங்கிய மழைநீரால் சுமார் 35 கடைகளுக்கு மேல் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர்.
சென்னை அருகே பூந்தமல்லியிலிருந்து பட்டாபிராம் செல்லும் பாரிவாக்கம் சாலை மழைநீரால் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெய்த மழையால் 9,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். சேதமடைந்த உப்பளங்களை சரி செய்ய 15 நாட்களுக்கு மேலாகும் என கணிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கச் சென்றனர். மாணவர்களை அழைத்து வந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். வேப்பனஹள்ளி அருகே உள்ள நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய பாலகிருஷ்ணன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே உள்ள தாசம்பட்டி ரயில் நிலையம் அருகே ரயில்வே துறைக்கு சொந்தமான சாலை திடீரென மூடப்பட்டதால் 3 கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்த இந்த சாலை மூடப்பட்டதால் பேருந்துகள் செல்ல வழியில்லை. இதனால் கல்லாவிபுதூர், ஒன்னரை, பள்ளசோளக்கரை உள்ளிட்ட கிராம மக்கள் போக்குவரத்து வசதியின்றி தவிக்கின்றனர். 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதால் மாற்று வழி அல்லது மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ராமநாதபுரம் கிராமத்தில் தனிநபர் ஒருவர் தடுப்புச் சுவர் கட்டியதால் கழிவுநீர் வெளியேறும் ஓடை அடைபட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் சாலையில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் மொத்தமாக சாலையில் பெருகி தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. கொசு தொல்லையும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மூவரை 13 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த வாசு என்பவர் 2012ஆம் ஆண்டு காணாமல் போன நிலையில் அவரது உடல் பழையாறு கடற்கரையில் ஒதுங்கியது. இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன், கணேசன், கோவிந்தராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் 13 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் மூவருக்கும் கொலையில் தொடர்பில்லை என்று விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி மூலிகை பெட்ரோலை பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாக மூலிகை பெட்ரோல் புகழ் ராமர் பிள்ளை தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அம்சாபுரத்தைச் சேர்ந்த ராமர் பிள்ளை மூலிகையிலிருந்து பெட்ரோல் தயாரிப்பதாக கூறி மோசடி செய்ததாக சர்ச்சைகளில் சிக்கியவர். சிபிஐயும் அவர் மீது வழக்கு தொடுத்திருந்தது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10 கோடி லிட்டர் மூலிகை பெட்ரோலை பொதுமக்களுக்கும் ராணுவத்திற்கும் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார். நான் ஏறக்குறைய ஒரு 5 கோடி 10 கோடி லிட்டருக்கு உண்டான ரா மெட்டீரியல் நம்மளுடைய சரகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை நான் அவர்களிடம் சொல்லி இருக்கிறேன். அவர்கள் அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த அக்ரிகல்ச்சர் மெட்டீரியல் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது அபூர்வமான பொருளாக இருக்கிறது, நாங்கள் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சொல்லி அந்த DCW நிறுவனத்திலிருந்தும் எனக்கு நம்பகமான தகவல் வந்திருக்கிறது. அதுவும் சுதந்திரத்துக்கு முன்பே நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அம்மச்சியாபுரம் கிராமத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் கழிவுநீர் கலந்த குடிநீர் தெருக்களில் தேங்கி நிற்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இப்பிரச்சினை நீடிப்பதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உடனடியாக ஆய்வு செய்து குழாய் உடைப்பை சரி செய்வதாகவும் கழிவுநீரை அகற்றுவதாகவும் உறுதியளித்துள்ளனர். ஹொசூரில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு தனியார் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மருத்துவ பணியாளர்கள், ஊழியர்கள் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்றனர்.
மாவட்டம் வாணியம்பாடி அருகே வள்ளிப்பட்டு கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 23 செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்துள்ள வனத்துறையினர் சக்திவேல் என்பவரை தேடி வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் சாலையை மறித்து நடந்த அமுத கரங்கள் திட்டத்தால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தண்டபாணி நகரில் இன்று நடைபெற்ற அமுதகரங்கள் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. ஆனால் சாலையின் பாதி இடத்தை அடைத்து நடத்தப்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் பணிக்கு செல்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எனவே பொது நிகழ்ச்சிகளை சாலையில் நடத்த காவல்துறையினர் அனுமதி அளிக்கக்கூடாது என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கும்பங்களை தலையில் வைத்து பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். விழாவை தொடர்ந்து நடைபெற்ற வில்லிசை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகையில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அவதியடைந்தனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் குறுவட்ட அளவிலான மாணவிகளுக்கான தடகள போட்டிகளை கரூரின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். தாம்பரத்தில் 400 படுக்கை வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை அமைச்சர்கள் ஏவவேலு, தாமு அன்பரசன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வேலு, புதிய மருத்துவமனையை வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த மருத்துவமனையில் 6 சிறப்பு பிரிவுகள் செயல்படும் என்றும் குறிப்பிட்டார்.